இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு 2 வருஷத்துக்கு ஆச்சு யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நிறைய லாஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரே நாளில் அதில் ஒரு 30% லாஸ் ரெக்கவரி பண்ணால் எப்படிங்க இருக்கும்? அப்படி ஒரே நாளில் ரெக்கவரி பண்ணியிருக்கு. ஒரு பயங்கரமான கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் 6%, 7%, 10% இந்த மாதிரி மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்குமே பார்க்குறீங்க அப்படின்னா மேலே வந்திருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மார்ச் 31 சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஏப்ரல் மந்த் அப்படின்னாலே 1990 இப்போ வரைக்கும் ஏப்ரல் மந்த் அப்படின்னாலே புல்லிஸாக தான் முடிஞ்சிருக்கு, பெயரிஸாக முடிஞ்சது கிடையாது. ரெட் கேண்டில் கிடையாது எந்த வருஷமுமே, ஒன்லி க்ரீன் கேண்டில் மட்டும்தான். இதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங் டேட்டா. இந்த மாதிரி பேக் டெஸ்டிங் மூலியமாகவும் பங்குச்சந்தை அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதை நம்ம மார்ச் 31 சொல்லியிருந்தோம். அதிலிருந்து மார்க்கெட் பயங்கரமான அப் ட்ரெண்டில் தான் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னங்க, போர் ஒத்திவைப்பு. 45 நாட்கள் போர் தள்ளி வைப்பாங்க இந்த மாதிரி நினச்சோம். ஆனால் 2 வாரம் பேசி முடித்து தள்ளி வச்சுருக்காங்க. அந்த 2 வாரத்தில் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி போரை மட்டும் முடிச்சுட்டாங்கன்னா இந்த விழுந்திருக்காங்க இல்லையா 5 மாதமாக, அதை விட 3 மடங்கு வேகமாக பங்குச்சந்தை மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வருஷமாக சைட்வேஸில் இருந்தாங்க. 2026 ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கணும். அதுதான் 2 வருஷமாக சைட்வேஸில் இருந்துச்சுன்னா ஸ்டாக்கில் அதான் நடக்கும். ஆனால் அது இல்லாமல் இந்த போருனால பங்குச்சந்தை கீழே விழுந்துச்சு. நியூஸ்னால் ஒரே கோடு மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்தாங்க. அப்படி விழுந்த இடம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பெரிய கேப் அப்புங்க, ஒரு பெரிய கேப் அப். இன்றைக்கி எப்படி ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயே முடிஞ்சிச்சோ, அதை விட நல்ல ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அன்னையிலேருந்து 5 மாதமாக மார்க்கெட்டு கீழே வந்திருக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. முக்கியமாக நிஃப்டி 870 புள்ளி மேலே வந்திருக்காங்க. சென்செக்ஸ் 3000 புள்ளி, பேங்க் நிஃப்டி 3000 புள்ளி. இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ், டாடா மோட்டார்ஸ், எல்என்டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இது எல்லாமே 6%, 7%, 10% அந்த மாதிரி மேலே வந்திருக்கிறாங்க. நம்ம அதை பற்றியுமே பார்க்கலாம். அதேமாதிரி நிஃப்டியில் 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் நம்ம எது கொடுத்துருந்தோம் அப்படின்னா 23,140 தாங்க கொடுத்துருந்தோம். 5 மினிட்டில் அந்த பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் நடக்குது அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்த நாள் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய கேப் அப்லாம் நடக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வருமா ப்ரோ, வரும்ல ப்ரோ இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அது டெக்னிக்கலாக பார்க்கும்போது சரிதான். ஆனால் ஒரு நியூஸ்னால் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு ஒரு நியூஸ்னாலேயும் மார்க்கெட் மேலே ஏறுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே பாருங்களேன், மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பயங்கரமான கேப் அப்பில் நிறையா கொடுத்துருக்கு கீழேலாம். அதுதான் ஃபில் பண்ணது கிடையாது, நிறைய கேப்பை ஃபில் பண்ணது கிடையாது. ஏன்னா நீங்கள் மந்த்லியில் பார்க்கும்போது ஒரு கேப் அப் மாதிரியே தெரியாது இல்லையா, மந்த்லி கேண்டிலில் 1 டேயில் மட்டும்தான் அது தெரியும். ஸோ பார்த்துக்கலாம். இங்கேருந்தே அந்த போர் 2 வாரத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க நமக்கு. ஸோ 2 வாரம் மட்டும் கவனமாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த போர் முடிஞ்சிடும். பங்குச்சந்தை 2026 மீண்டு வரும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஏப்ரல் மந்த்து புல்லிஸை தான் முடிய போகுது. ஒரு பயங்கரமான ரெக்கவரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நடந்திருக்குங்க. நான் இப்போவும் சொல்லிக்கிறேன், ஏப்ரல் மந்த்து நல்ல ஒரு ரெக்கவரி மந்த்தாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பற்றி பேசி ஆகணுங்க. இன்றைக்கி நல்லபடியாக மேலே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே மேலே வந்திருக்கு. கேப் அப் கொடுத்துட்டு பயங்கரமான ஒரு புல்லிஸ் கேண்டிலில் மேலே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மந்தில் மார்ச் மந்த்து ஒரு பயங்கரமான டவுனுங்க டாடா மோட்டார்ஸில். கிட்டத்தட்ட ஒரு 19% ஒரே மந்த்தில் கீழே விழுந்துட்டு திரும்பியும் இந்த மந்த் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு குட்டான ஒரு டவுனுக்கு அப்புறம் மேலே வருதுங்க. அதே மாதிரி எல்என்டி பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 8% மேலே வந்தாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கெல்லாம் நம்ம வரைஞ்சிருந்தோம். இதெல்லாம் இப்போ வரைஞ்சது கிடையாது, நான் இப்போ ட்ரேடு பண்ணது கிடையாது. இந்த மாதிரி எல்லோ வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் முன்னாடியே வரைஞ்சிதுங்க.
ஒரு 2020-21 காலகட்டத்தில் வந்து வரைஞ்சது. ஸோ அப்போவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்துட்டு ஒரு வருஷம் சைட்வேஸில் இருந்துட்டு திரும்ப பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குட் பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. இங்கேருந்தே பார்க்குறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு குட்டான ட்ரெண்ட் லைனுமே கண்ணுக்கு வந்து தெரியுதுங்க. அதை வந்து சப்போர்ட் எடுத்து தான் ரீட்ரெஸ்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் மார்க்கெட் வந்து மேலே வந்து வர பார்க்குறாங்க. ஒன் டேயில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் டேயில் ஆல்ரெடி கீழே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் எல்என்டி வந்து மேலே வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நேற்று நீங்கள் சில ஸ்டாக்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, அந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்ம பேசலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் கேட்டிருக்கீங்க, அதையுமே வந்து பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் கீழே விழும்போது அதே மாதிரி கீழே விழுந்தாங்க, மேலே ஏறும்போது அதே மாதிரி வந்து மேலே வந்து ஏறுறாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு குட்டான ட்ரெண்ட் லைன் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு 27,000 வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ்னால் நான் ஹோல்டு வந்து பண்ணேன் அந்த ப்ராஃபிட்டை. அந்த ப்ராஃபிட்டை வந்து ஹோல்டிங் வந்து பண்ணதுனால இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் வந்து கொடுத்ததுனால அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. நான் இன்றைக்கி எக்ஸிட் வந்து கொடுக்கல, இந்த வாரத்தில் வந்து எக்ஸிட் வந்து கொடுக்கலாம் அப்படி சொல்லி இருக்கிறேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குங்க. இந்த மந்த்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தேர்டு டச்சில் வந்து இருக்கிறாங்க. ட்ரெண்ட் லைனில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் தேர்டு டச்சில் வந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டுமே வந்து நடந்துட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஜஸ்ட்டு வந்து அனலைஸ் மட்டும்தான், எப்படிலாம் போயிருக்கு, எந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஒன் டேயில் நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. பிரேக் அவுட் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் நடக்கலை, பட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் இந்த மாதிரி கீழே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியும் ஃபார்ம் ஆகலாம், இந்த மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம் எனக்கு தோணுது. இந்த மாதிரி சரிங்களா, இப்படியும் கூட இருக்கலாங்க. ஓகே, இது வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இதான் மந்த்லி ஒன் டேயில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போதைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டுக்கு மாறுதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். வேறு என்ன ஸ்டாக் வந்து கேட்டிருக்கீங்க? சுஸ்லான் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு, அதை கேட்டிருக்கீங்க. சுஸ்லான் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நல்லா ஒரு 6% வந்து மேலே வந்து ஏறி இருக்குது. இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே தான் ஏறி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுவுமே வந்து நான் 2024 ஒரு வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணி சொன்னது தான். இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் வந்து போகலாம், அந்த மாதிரி சொன்னது தான். நல்லபடியாக பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்லபடியாக மேலே வந்துட்டு இந்த போர் காரணமாக கீழே வந்து விழுந்தாங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல சுஸ்லானில் ஒரு முக்கியமான சப்போர்ட் லைன் வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா, அந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்து வர பார்க்குதுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் சரி ஒன் டேலேயும் சரி வர பார்க்குதுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியும் வரைய முடியுங்க. பெர்ஃபெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன் டேயில் இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை, பட்டு ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க சுஸ்லான். ஓகே, நீ கேட்ட எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு இது ஸ்டாக் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நிஃப்டியில் நாளைக்கு முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படின்னா, நான் இதை எப்படி கொடுக்குறேன், இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். எனக்காக ஒரு 3 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். 2026 நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நஷ்டமே நம்ம ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு 3.5 இயர்ஸ் பெருசாக லாபம் பண்ணது கிடையாது, பட் உண்மையாக நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறனோ அதை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணாமல் ஒவ்வொரு ட்ரேடுமே நல்லபடியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணுறது, ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, நான் ஒவ்வொரு ட்ரேடு வந்து பண்ணியிருப்பேன் இல்லையா, ப்ராஃபிட் வந்து காமிக்கிறேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு ட்ரேடாக எடுத்துகிட்டு ஏன் என்ட்ரி கொடுத்தேன், எங்கே என்ட்ரி கொடுத்தேன், எங்கே எக்ஸிட் ஆனேன், என்ன ப்ரைஸில் வாங்கினேன், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் லைவாக அப்படின்னு நம்ம காமிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும், ஈஸியாக வந்து புரியும். நீங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பங்குச்சந்தையை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் கோர்ஸ் எடுத்து பங்குச்சந்தையை நல்லபடியாக வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம 1 ஹவரில் அதே மாதிரி ஆர்பிஐ மீட்டிங் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஆர்பிஐ மீட்டிங்கில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஆர்பிஐ மீட்டிங் வந்து பங்குச்சந்தையை பெருசாக வந்து பாதிக்கலை. அது 3 மாதத்துக்கு ஒருக்க நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பெருசாக ஏற்றவும் மாட்டாங்க, இறக்கவும் மாட்டாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 இயர் ஒன்ஸு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வேணால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். அப்படி மாறும்போது பங்குச்சந்தையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய குட் நியூஸ் தான் இந்தியா பங்குச்சந்தைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகே, 1 ஹவரில் ஒரு பெரிய கேப் அப் வந்து கொடுத்ததுனால நிதானம் தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சி நிறைய பிகினர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா நிஃப்டியில் இந்த ஒரு பாயிண்ட்டுங்க, அங்கே தான் பங்குச்சந்தை இருக்குது. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி ஒரு 1.5 மாதமாகவே நம்ம டெய்லி வந்து வீடியோ போடல, வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். என்னோடய 6வது புத்தகம் முடிக்க வேண்டியது இருந்துச்சு. 2 மாதமாக பங்குச்சந்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, என்ட்ரி கொடுக்க முடியல, ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. அதனாலேயும் நான் வீடியோ வந்து டெய்லி வந்து போடல. இப்போது பங்குச்சந்தை ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு, எல்லோரும் பங்குச்சந்தைக்குள்ளே திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் டெய்லி வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் டெய்லி கண்டிப்பாக வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 24,000 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 23,740 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. 24,020 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை தான். ஆனால் மார்க்கெட் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு உடனடியாக இன்னொரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது, திரும்பியும் கேப் டவுன் ஆகிறது, அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள். சரிங்களா? 24,020 5 மினிட்ல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். 23,740 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக இருக்குங்க. ஓகே, அடுத்து 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை. ஓகே, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை தான். அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 77,680, அதே மாதிரி 76,610 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணி மேலே வந்து வந்துட்டாங்க. அடுத்து முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, 1 ஹவரில் 55,890 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 54,680 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தான். 55,890 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 54,680 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், கண்ணை வந்து நகற்றவே இல்லை. அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே மேலே வந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி கண்ணை மூடிட்டு எந்த ஸ்டாக்கில் பணத்தை போட்டிருந்தாலும் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து மேலே தான் ஏறினாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சலாம் கிடையாது, பயங்கரமாக ஏறிச்சுங்க. எஸ், ஓகே. பங்குச்சந்தை அப்படின்னாலே 2 முகம் இருக்கும், மேலேயும் போகும் கீழேயும் போகும். மேலே மட்டுமே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மட்டுமே லாபம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. கீழே மட்டுமே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் லாபம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பங்குச்சந்தை அப்படிங்கிறது இனிமேல் கீழே மட்டுமே போய்கிட்டு இருக்குமோன்னு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படிலாம் போகவே போகாது, கவலையே படாதீங்க. கீழே மட்டுமே பங்குச்சந்தை போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, லாபம் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியும். அதனால் அது மட்டுமே நடக்காது. மேலே மட்டுமே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் நடக்காது. ஒவ்வொரு மினிட்டும் மாறி மாறி தான் நடக்குங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பயப்படாமல் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பங்குச்சந்தையை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டாலே போதும், அந்த தப்புலாம் வந்து பண்ணவே மாட்டீங்க. கொஞ்சம் உங்கள் பங்குச்சந்தைக்காக உங்களுக்காக அர்ப்பணித்து புத்தகங்கள்லாம் படிங்க, நிறையா வீடியோஸ் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு பங்குச்சந்தைக்குள்ளே வாங்க. நல்லபடியாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். கற்றுக்கிட்டிங்கன்னா அது நம்மளை கைவிடாதுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.